என்னைக்கு பாப்பீங்க? ஏங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க இப்பதான் வந்து பாக்குறீங்க. அதாவது அந்த அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே தடுப்பணை கட்டல இல்லையா? ஏன் கட்டல? இன்னைக்கு மழை அடிச்சு வெள்ளம் வருதுன்றத முன்கூட்டியே அறிஞ்சுதானே சொல்றாங்க. ஷட்டரை மாத்தலன்றாங்க. ஏன் மாத்தல? நிதி சென்ட்ரல் இருந்து சரியா வரல சார். கேட்டா தரமாட்டேன்றாங்க. அந்த ஒரு ப்ராப்ளத்தால லேட்டா வருதுன்றதுனால இந்த மாதிரி ஆகுதுன்னு கூட சொல்றாங்க. ஏங்க என்னங்க இது? இப்ப சாராய கடையில பல ஆயிரம் லட்சம் கோடியை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தடுப்பணையில இருக்கக்கூடிய ஷட்டரை மாத்துறதுக்கு சென்ட்ரல்ல இருந்து பணம் வரணும்னா ஒவ்வொரு மந்திரி இன்னோவா கார்ல சைரன் போட்டுட்டு போறான். அவன் பல ஆயிரம் கோடியை சம்பாதிச்சு கொட்டி குவிச்சு வச்சிருக்கான். மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் தனக்கானதை ஆக்கி வச்சிருக்கிறான். ஒரு ஷட்டரை மாத்துறதுக்கு காசு இல்லைன்னு சொல்றது தமிழக அரசுக்கு வெக்கக்கேடான விஷயம் இல்லையா சார்? இதுக்கான நிதினு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த நிதிக்குள்ளதான் எல்லாமே செலவு. அந்த நிதி வரலன்னா மக்கள் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு விட்டுருவீங்களா? ஏன் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அறிவிப்பும் அறிவு இந்த அரசாங்கத்துக்கு திட்டமிடுதலுக்கும் இல்லையா? திட்டமிடுதல் குழு எங்க போச்சு? அவங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு தண்ணி வந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு நீர் வருது, அப்ப இவ்வளவு நேரத்துல இது நிரம்பும், இது வழியுன்றது தெரியாதா? அப்ப மக்களை பாதுகாக்கணும்ன்ற அக்கறை உங்களுக்கு இல்லையா? மக்கள் மேல என்ன நீங்க அக்கறை கொண்டு விட்டீங்க?